நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி ஜூலை 3, 4, 5 இந்த 3 நாட்களில் நடந்த என்னுடைய என்னுடைய தங்கை மகள் தீக்ஷிதாவுடைய கல்யாணத்தை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு காதல் திருமணம், பெற்றோர்கள் சம்மதத்துடன் நடந்த ஒரு கிராண்ட் வெட்டிங். இந்த கல்யாணம் எர்ணாகுளத்தில் நடந்தது. அதனால் என்னுடைய கணவர் வெளிநாட்டில் இருந்து சென்னை வந்து நான் என்னுடைய மகள் கணவரோடு கொச்சி ஏர்போர்ட் ரீச் ஆகி அங்கேருந்து எர்ணாகுளம் போய் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணோம். 3 நாட்கள் நடந்த இந்த நிகழ்வை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள், உறவுக்காரர்கள், நாங்கள் எல்லாரும் இல்லம் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற இந்த ரிசார்ட்டில் தான் தங்கியிருந்தோம். எல்லா ஏற்பாடுகளையும் என்னுடைய தங்கை கணவரும் பார்த்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஏன்னா பல மாநிலங்கள்லேருந்து உறவுக்காரர்கள் வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால அவங்களும் ஸ்டே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல் ஸ்டேயாக இருந்தது. எனக்கு 52 வயசாகுது. இது வரைக்கும் ஹல்தி, மெஹந்தி இந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்த்ததில்ல. திரைப்படத்தில் பார்த்த ஒரு நிகழ்வை நேரடியாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி எனக்குள்ளே இருந்தது. மாப்பிள்ளை வீட்டார் எல்லாரும் ஹல்திக்காக மஞ்சள் நிற ட்ரெஸ் கோடில் ஒன்று போல் அந்த ஒற்றுமையை காட்டக்கூடிய வகையில் வந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஜெயதீக்ஷிதா வெட்ஸ் சுர்ஜித் சிங் அப்படிங்கிற அந்த பெயர் பலகை பார்க்குறதுக்கும், எங்களுடைய பிராமண சம்பிரதாயப்படி இழக்கோலமெல்லாம் போட்டு பூர்ண கும்ப மரியாதையாக பருப்பு தேங்காய் கூடோடு என்னுடைய தங்கை மகன் மாப்பிள்ளையை வரவேற்க குடும்பத்தோடு நாங்கள்லாம் அவங்களுக்கு கல்கண்டு சர்க்கரையெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் கொடுத்து வரவேற்பு கொடுத்தோம். தீக்ஷிதா முதல் முறையாக வைக்கப்பட்டதை நேரில் பார்த்தேன். மாப்பிள்ளையை அவள் வரவேற்று மாமியார் மாமனார் கால் தொட்டு வணங்கி அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வெல்கம் கொடுத்தா. ஏன்னா தன்னுடைய தேசத்துக்கு வந்திருக்காங்க, தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த மரியாதையை காட்டினா. இதில் ட்ரெஸ் கோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தா. என்னுடைய தங்கை மகள் அணிந்திருக்கக்கூடிய அந்த காதுக்கு தோடு, அந்த நெக்லஸ், அந்த கை வங்கி, கையில் போட்டிருக்கிற அணிகலன்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஃப்ளோரல் டிசைனில் தங்கையுடைய நாத்தனார் லக்ஷ்மி பார்த்து ரொம்ப ஆசையாக தன்னுடைய அண்ணன் மகளுக்கு ரொம்ப மெனக்கடலோடு செஞ்சு அதை அணிவிச்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தீக்ஷிதாவும் ஆசையாக போட்டுட்டு இருந்தா. எல்லோரும் வந்து நலங்கு அப்படின்னு அந்த ஹல்தி வைக்கக்கூடிய வைபவம், ஹல்தி அப்படிங்கிற மஞ்சளுக்கு பதிலாக சந்தனம் பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த நிகழ்வை எல்லோரும் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பொறுமையாக பார்த்துட்டே இருந்தேன். என்ன பண்ண கூப்பிடும்போது எனக்கு உண்மையிலே இது முதல் முறையாக இந்த மாதிரியான ஒரு நலங்கு வைக்கிற வைபவத்தை நான் நேரில் பார்க்குறதா இருக்கட்டும், செய்கிறதா இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன். மேலே வந்து மாப்பிள்ளைக்கு வந்து அந்த கரையெல்லாம் பற்றக்கூடாதுன்னு அவர் வந்து கம்ஃபர்டபுளாக எல்லாம் பண்ணுங்க மௌசி அப்படின்னு, மௌசிங்கிறது பெரியம்மா அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்போல்லாம் அவர் பெரியம்மானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறதும், இந்த 2 நாட்களில் அவரும் கொஞ்சம் தமிழ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப பிரியத்தோட மாப்பிள்ளை வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. குழந்தைகள் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணும். 33 தேவர்களுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய அன்னை மீனாட்சி சொக்கநாதருடைய ஆசீர்வாதமும் எப்போவும் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உறவுக்காரர்கள் எல்லாருமே மலர் தூவி அவங்கள வாழ்த்துனது சந்தோஷமாக இருந்தது. ஹல்தி நல்லபடியாக நிறைவானதும் சூப்பரான ஒரு டின்னர், ரொம்ப டேஸ்டியான டின்னராக இருந்தது. அதில் ஃபுல்கா, நீங்கள் பார்க்குற எல்லா ஐட்டம்ஸும், நான் வரிசையாக லிஸ்ட்டு போடணும்னு இல்லை, நீங்கள் பார்க்குற எல்லா ஐட்டம்ஸும் டின்னரில் இருந்தது. சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லாரு கூடயும் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக, ஏன்னா எல்லாமே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை கொடுத்துட்டதுனால டென்ஷன் ஹரிபரின்னு எதுவும் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருந்துட்டு அன்றைக்கி நைட்டு நிறைவானது. பிராமண முறைப்படி நடக்கக்கூடிய திருமண வைபவத்தில் நாந்தி விரதம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் இருக்குது. முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை மணமகன் வீட்டார் பெறக்கூடிய நிகழ்வு. நிச்சயதார்த்தத்துக்காக பிராமண குடும்பங்களில் நடக்கக்கூடிய திருமண வைபவம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற சாங்கிய சம்பிரதாயங்களை
பொம்மைகளாக அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. சீர்வரிசை தட்டுகளும் அட்டகாசமாக இருந்தது. ஒவ்வொரு பழத்தையும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் அலங்காரம். இந்த இடத்தையே ரொம்ப நேரம் கண் கொட்டாமல் வந்திருந்த அத்தனை கெஸ்ட்டும் பார்த்து ரசிக்கும்படியாக இது இருந்தது. அடுத்த நிகழ்ச்சி நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தம்ங்கிறது பிராமண கல்யாணங்களில் கல்யாணத்துக்கு முந்தைய நாள் தான் பண்ணுவாங்க. மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் எதிரெதிரில் அமர்ந்துப்பாங்க. மணமகள் வீட்டாரில் மூத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க மணமகன் வீட்டாருக்கு வாங்கியிருக்கிற புடவை வேஷ்டி இன்னும் அவங்கள மரியாதை பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கிற பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அவங்க வீட்டு பெரியவங்கள்ட்ட மணமகன் வீட்டு பெரியவங்ககிட்ட கொடுத்து, எங்கள் பொண்ணை உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க, கன்னிகாதானம் பண்ணி வைக்க நாங்கள் தயாராக இருக்கோம், முழு சம்மதத்தோடு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. என்னோடய அப்பாவுக்கு 83 வயசாகுது. தீட்சிதா கல்யாணத்தன்னைக்கே அவர் 83rd பர்த்டே செலிப்ரேட் பண்ணார். அவர் மாப்பிள்ளை வீட்டாரை கௌரவப்படுத்துகிற வகையில் இந்த விஷயங்களில் கலந்துக்கிட்டு மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணது. தம்பதி சமேதரா இவங்க அப்பாவும் அம்மாவும் சதாபிஷேகம்லாம் பண்ணிக்கிட்ட தம்பதிகள். அப்படி ஒரு அருமையாக அவங்க ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு குடுப்பினை பேத்திக்கு இருந்ததும், அதே குடுப்பினை என்னோடய அப்பாவுக்கு அதாவது தாத்தாவும் பேத்தியும் குடுப்பினை செய்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுபோல தான் மணமகன் வீட்டார் எங்கள் குடும்பத்துக்கிட்ட அவங்களுடைய மரியாதையை செலுத்தி, உங்கள் வீட்டு பொண்ணு எங்களுடைய மருமகள் அல்ல, மகளாக வர்றா, நாங்கள் அவளை நல்லபடியாக பார்த்துக்குவோம், இதுக்கு நாங்கள் கேரண்டி அப்படிங்கிற வகையில் நடந்தது. அப்புறம் மணமகனும் மணமகளும் வெஸ்டர்ன் கல்ச்சர் படியும் அருமையாக மோதிரம் மாற்றிக்கிட்டு 2 பேரும் தங்களுடைய அன்பை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பெரியவங்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கி அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப மன நெகிழ்வாக இருந்தது. ஏன்னா தாத்தா பாட்டி 83 வயது ஆன தம்பதிகள் அருமையாக ஆசீர்வாதம் பண்ணி குழந்தைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பூரண ஆசீர்வாதம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. எல்லா நிகழ்வுக்கு பிறகும் ஒரு மங்கள ஆரத்தி, அதாவது அத்தையும் மாமியும் சேர்ந்து அந்த மங்கள ஆரத்தி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல நிறைவான ஒரு லஞ்சு. கணீர்ன்ற குரலும் நல்ல அழகான தமிழ் உச்சரிப்பும் இருக்கிறதுனால முகூர்த்த பத்திரிக்கையை நான் தான் வாசித்தேங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அதை குறிப்பிட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஈவினிங் ரிசப்ஷன் அப்படின்னாலே குழந்தைகளோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதுவும் சாயந்தரம் 6 மணிலேருந்தே வெல்கம் ட்ரிங்க்லேருந்து ஆரம்பித்து விதமான டீ வகைராகவே ஒரு 10 வகையான டீக்கு மேலே இருந்தது. அதுபோல் ஃபில்டர் காஃபிலேருந்து நம்ம சவுத் இண்டியன் கல்ச்சர் படி இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பஜ்ஜி போண்டாலேருந்து நார்த் இண்டியன் ஸ்நாக்ஸோட அத்தனை வெரைட்டிஸ், மோமோஸ், பீஸா, அத்தனை விதமான ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், நிறைய ஐட்டம்ஸ் 6 மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க, வெளி மாநிலத்துலேருந்து வர்றவங்க அண்டு வேறு ஊர்லேருந்து வர்றவங்க எல்லாரும் வந்த உடனே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கணுங்கிறதுக்காக ஈவினிங் 6 மணிக்கே தொடங்கிட்டாங்க. மணமகன் மணமகள் ரொம்ப எலிகண்ட்டாக ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சூஸ் பண்ணி சூப்பராக இருந்தாங்க. கண் திருஷ்டி படுற அளவுக்கு இருந்தது. என்னோட 35 வருஷ ஃப்ரெண்டு ஸ்ரீவித்யா இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது. அவள் என்னோடய ஃப்ரெண்டுங்கிறத விட என் தங்கைக்கு ரொம்ப க்ளோஸுங்கிறதும் இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ரிசப்ஷனில் லைட் மியூசிக்கும் கல்யாணத்தில் நாதஸ்வரமும் பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த நாள் காலையில் கல்யாணம். முகூர்த்தத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஊஞ்சல் வைபவத்துக்காக மாப்பிள்ளை தயாராகிட்டு இருந்தார். மாமனார், அதாவது என்னுடைய தங்கை கணவர் ரவி தான் ரொம்ப பார்த்து மாப்பிள்ளைக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டு, வேஷ்டி கட்டி விட்டு எல்லாம் பண்ணி காசி யாத்திரைக்கு கிளம்புறாரு. காசிக்கு போகாதீங்க, என்னுடைய மகள் உங்களுக்காக காத்துட்ருக்கா, அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் காசி யாத்திரைங்கிற ஒரு சம்பிரதாய நிகழ்வு. மாப்பிள்ளை ரொம்ப காமெடி கலாட்டா இதெல்லாம் பண்ணி ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆகக்கூடியவர். அது இங்கே குறிப்பிட்டு சொல்லணும். எல்லாரோடையும் ரொம்ப அன்பாக கலகலன்னு பேசக்கூடிய தன்மை கொண்டவர். மணமகள் தீட்சிதா மாப்பிள்ளை சுர்ஜித்துக்கு அருமையாக மாலை சூடி தன்னுடைய கணவனாக ஏற்றுக்கிட்டதை சம்மதத்தை தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு அவரும் மாலை சூடக்கூடிய ஒரு காட்சி. மாப்பிள்ளையோடைய மாமா, தாய் மாமாவும்
பெண்ணினுடைய தாய் மாமாவும் தோல் தூக்கணுன்றது ஒரு சம்பிரதாயம். முதல் மாலை அவங்க ஜஸ்ட்டு நடந்து அவங்க வந்து மாலை மாற்றிக்கிட்டாங்க. அதன் பிறகு எங்கள் குடும்பத்தில் அண்ணன்மார்கள், மாமா, என்னுடைய அண்ணன் சதீஷ் ஒரே மாமா அவளுக்கு. அதனால் அவன் வந்து தோல் தூக்கி, கார்த்திக் வந்திருந்தான் என்னோடய சித்தப்பா பையன். ஸோ அவனும் தோல் தூக்கி அப்படியே அருமையாக சூப்பராக 2 மாமா. ஆக்சுவலி கார்த்திக்குங்கிறது என் சித்தப்பா பையங்கிறதுனால அவளுக்கு மாமா. ஸோ இந்த பக்கம் என்னுடைய கணவரெல்லாம் மாப்பிள்ளை குடும்பத்தோடு நாங்கள் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மாப்பிள்ளையெல்லாம் தூக்கி அந்த மாதிரி ஒரே அமக்களமாக காமெடி கலாட்டாவாக இந்த நிகழ்வு எல்லாருக்கும் ஒரு முகத்தில் கலகலப்பை கொடுக்கும். மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது. அவர் வந்து வட இந்தியர் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து சற்று ஒரு ஆச்சரியம் கலந்த இப்படிலாம் ஒரு சம்பிரதாயமா அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருந்தது. ஒன்றொன்றையும் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிற சம்பிரதாயங்களை எல்லாம் அவருக்கு நாங்கள் அப்பப்போ சொல்லிகிட்டு இருந்தோம். வாத்தியாரும், அதாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கக்கூடிய சாஸ்திரிகளும் நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். அருமையான ஒரு சம்பிரதாயம், அழகாக நிறைவானது. ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருவரும் அப்படியே அணைச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோ செஷன், அவளுடைய கைகளை அவர் பிடிக்கும்போது மனசு ரொம்ப நெகிழ்வாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊஞ்சல் உற்சவம். ஊஞ்சல் உற்சவம்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஊஞ்சல் பலகையில் அமர்ந்திருக்கக்கூடிய கணவனும் மனைவியும் பரமேஸ்வரன் பரமேஸ்வரிக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் காலை பாலால் அலம்பி பாலும் பழமும் கொடுத்து திருஷ்டியெல்லாம் சுற்றி, யார் யாரோ எப்படி எப்படியோ யோசித்து என்னென்னவோ நினைப்பாங்க, அவங்களுடைய திருஷ்டியெல்லாம் அந்த மணமக்கள் மேலே படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திருஷ்டி சுற்றக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நடக்கும். சாதத்தில் கலர் பவுடர்லாம் சேர்த்து, மஞ்சள், குங்குமம், அந்த மாதிரி கலர்ஸ் சேர்த்து அதை வந்து சுற்றி 4 பக்கமும் விட்டு எறிவாங்க. அப்போது அது வந்து திருஷ்டி கழியக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி தான். எல்லாருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு புரிபடும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சம்பிரதாயம். மாமியார் முதல்ல சுற்றணும் மாப்பிள்ளைக்கு, பொண்ணுக்கும். அதே மாதிரி மாப்பிள்ளையோட அம்மாவும் திருஷ்டி சுற்றுறாங்க தன்னுடைய மருமகளுக்கும் மகனுக்கும். இப்படி அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் திருஷ்டி சுற்றுவாங்க. அவங்களுக்கும் டக்குன்னு சொன்னோன்னே ஷார்ப்பாக பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கள் அம்மா மூத்த பெண்மணி இந்த குடும்பத்தில், நல்ல சுமங்கலியாக, பழுத்த சுமங்கலியாக எங்கள் அம்மா திருஷ்டி சுற்றும்போது எனக்கு கண்கள்லாம் கலங்கிடுச்சு. ஸோ அங்கே ஒவ்வொருத்தராக என்னுடைய அக்கா, அதாவது என்னுடைய பெரியப்பா மகள் அப்படின்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் திருஷ்டி சுற்றி அருமையாக நடந்தது. தீக்ஷிதாவுடைய மாமி, அதாவது என்னுடைய அண்ணன் மனைவி, அப்புறம் தீக்ஷிதாவுடைய அத்தை, அடுத்தது அவளோட அம்மான்னு சொல்லிட்டு என் தங்கை சுபா, அதுக்கப்புறம் என்னுடைய பெரியப்பா பொண்ணு ரமாக்கா, அவங்களுடைய அதாவது மணமகனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை வலம் வந்த பிறகு ஆரத்தி எடுத்தாங்க. இது கேரள முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைலாக இருந்தது. ஏன்னா வாத்தியார் கேரள வாத்தியார் அப்படிங்கிறதுனால அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அடுத்தது பாலும் பழமும் கொடுக்கக்கூடிய ஒரு வைபவம். மணமகனுக்கும் மணமகளுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கிய உரிமையாளர்கள் அப்படின்னு, உரித்தானவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸ், அவங்கெல்லாம் பாலும் பழமும் கொடுக்கக்கூடிய சம்பிரதாயமும் இங்கே சூப்பராக நடந்தது. எங்கள் அம்மா பேத்திக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழமும் கொடுத்தப்ப முகத்தில் தெரிஞ்ச பூரிப்பு அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருந்தது. மணமகனுடைய சகோதரியும் பாலும் பழமும் கொடுக்கணும், நாத்தனார் கொடுக்கணும். அதுக்கு பிறகு ஒரு மங்கள ஆரத்தி, 2 பக்க அம்மாவும், மணமகனோட அம்மா மணமகளோட அம்மான்னு சொல்லி ஆரத்தி எடுத்து அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே மாப்பிள்ளையை அழைக்கக்கூடியது. அதன் பிறகு சில சாங்கிய சம்பிரதாயங்கள் நடக்கும், ஹோமம்லாம் நடக்கும். தன்னோட அப்பா மடியில் உட்காந்துக்கிட்டு தீக்ஷிதா கன்னிகாதானம் செய்யப்படுற ஒரு காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மணமகன் கையில் மணமகளை பிடிச்சு கொடுத்து, இனிமேல் அவள் என்னுடைய மகள் அப்படிங்கிறத விட உங்களுடைய மனைவிங்கிற அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான நிகழ்வு. அக்னியை வலம் வரக்கூடிய அந்த நிகழ்வு சம்பிரதாயத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. வந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர் பெரியவர்களை எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு கூரை புடவை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் நடக்கும். கூரை புடவையை பொதுவாக நாத்தனார் தான் வாங்கி நாத்தனார் தான் கட்டி விடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பியூட்டிஷியன் தான் கட்டி விடுறாங்க. ஏன்னா
பார்க்க ப்ரெசன்டபுளாக நீட்டாக கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பியூட்டிஷியனோட பொறுப்புக்கு போயிடுது. ஆனால் சம்பிரதாயத்துக்காக நாத்தனார் கையில் வாங்கிக்கிட்டு மணமகளை அழைச்சிட்டு போய் புடவை கட்டி ரெடியாகி அதன் பிறகு தான் திருமணம் நடக்கும். பொண்ணு ரெடியாகி வர்றதுக்குள்ள மாப்பிள்ளையோடைய அப்பா அம்மாவுக்கு மரியாதை செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள்லாம் நடக்கிறத பார்க்குறீங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. 33 தேவர்கள் சாட்சியாக மணமகளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வு நடக்கிற அந்த மேடையில் அந்த மாங்கல்யம் தந்துனானே அப்படிங்கிற அந்த ஸ்லோகம் உச்சரிக்கப்படும் போது 33 தேவர்களும் அந்த இடத்துக்கு ஆஜராயிடுவாங்க. பரமேஸ்வரன், பரமேஸ்வரி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, பிரம்மா, சரஸ்வதின்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறதா ஒரு ஐதீகம். அதன்படி மாங்கல்ய தாரணம், பெண்ணினுடைய அப்பா மடியில் பெண் உட்காந்து மணமகளுடைய கழுத்தில் 3 முடிச்சு, அதில் ஒரு முடிச்சு அவர் போட மீதி 2 முடிச்சுகள் நாத்தனார் இடக்கூடிய ஒரு அழகான காட்சி தான். கண்களில் நீர் வந்துருச்சு. எனக்கு விக்னேஷ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீக்ஷிதா பிறந்து நான் அவளை தூக்கி கொஞ்சியிருக்கேன். தீக்ஷிதா தான் எங்களுடைய குடும்பத்தில் மூத்த குழந்தை. அவளை தான் நாங்கள் முதல்ல தூக்கி அவளுக்கு தான் விதமாக வெளிநாடுகள் போகிற இடத்துல இருந்தெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி என்னுடைய கணவர் அவ்வளோ பிரியமாக அவளை பார்ப்பார். இப்போ வரைக்கும் அந்த பிரியம் கொஞ்சம் கூட குறையில, நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் போகுது. என்னுடைய கணவருக்கும் ரொம்பவே சந்தோஷம் தீக்ஷிதாவுடைய கல்யாணத்தில். எனக்கு கண்ணெல்லாம் தண்ணி அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு நெகிழ்வாக இருந்தது. மணமகனுடைய குடும்ப பழக்கப்படி அந்த ஷால் அவங்க தலையில் போட்டு விடுவாங்க இல்லையா, அந்த சம்பிரதாயமும் அருமையாக நடந்தது. பொறியிடுற வைபவம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. அக்னியில், அதாவது மச்சினன் பொறியிடணும். அதாவது தீக்ஷிதாவுக்கு ஒரு தம்பி பிரணவ், அவனுடைய பேர். அவனுக்கு பிரணவ்னு நான் தான் பேர் வச்சேன். இந்த பெருமை பித்திக்கிறதெல்லாமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணமகளும் மணமகனும் 2 பேருமா பொரியை அக்னி பகவானுக்கு கொடுத்து அதை சுவாமிக்கு கொண்டு சேர்க்கிறதா ஒரு ஐதீகம், நைவேத்தியம் மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கக்கூடிய அந்த அழகான நிகழ்வு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஒரே நேரத்தில் 2 பக்கமும் சாங்கிய சம்பிரதாயங்கள் தொடர்ந்து மரியாதைப்படி என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டுருக்கிறது எல்லாமே நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. மணமகன் தன்னுடைய பாரியாளோடு, தன்னுடைய மனைவியோடு அருமையாக பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை, அட்சதையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அழகான தருணம். வந்திருந்தவங்களெல்லாம் மலர் தூவி வாழ்த்துனாங்க அப்படின்னா, வாத்தியார்கள்லாம் அழகாக பெரியவங்கள்லாம் அட்சதை தூவி மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதன் பிறகு இவங்கள்லாம் வாழ்த்தியவர்களுக்கு நல்லபடியாக நமஸ்காரம் பண்ணி அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய காட்சி பார்க்குறீங்க. மாமியும் அத்தையும் மணமகன் மணமகளுக்கு திருஷ்டி கழிக்கக்கூடிய காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மணமகன் வீட்டாருடைய பழக்கப்படி சிந்தூர் அணிவிக்கக்கூடிய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சிந்தூர் வகிடு நிறைய வச்சு வட இந்தியர்கள் எப்படி எவ்வளோ அழகாக கோயில்களுக்கெல்லாம் வரும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய பயணத்தின் போதெல்லாம் வட இந்தியர்கள் இவ்வளோ மங்களகரமாக கோயிலுக்கு வர்றாங்களே, எவ்வளோ பவ்யத்தோடு அடக்கத்தோடு வர்றாங்க அப்படின்னு பார்க்க சந்தோஷமாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டு பொண்ணும் அந்த மாதிரி வகிடு நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு, கால் நிறைய அந்த நலங்கு வச்சுக்கிட்டு கோயில்களுக்கெல்லாம் போக போகிறா அப்படின்றது பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. மணமகனுடைய தங்கை தான் அந்த நலங்கு வைப்பாங்க. அந்த முறைப்படி அந்த நலங்கு வைபவமும் ரொம்ப அருமையாக நடந்தது. அடுத்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது கல்யாணத்தன்னைக்கு மாலை வேளை நடக்கக்கூடிய விளையாடல். அதாவது மணமகன் குடும்பமும் மணமகள் குடும்பமும் 2 பேரும் கலகலப்பாக பேசி சிரித்து, இனிமேல் நம்ம 2 குடும்பம் இல்லை, ஒரு குடும்பம்தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மணமகனும் மணமகளும் நல்ல கலகலப்பாக பேசி ஒருவருக்கு ஒருவர் விளையாடி மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அதில் மாறி மாறி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அலங்காரம் பண்ணி விட்டு கண்ணாடியெல்லாம் காட்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு, அதில் இது குறை அது குறைன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு காமெடி கலாட்டாவாக நடக்கும். மாப்பிள்ளை சொன்ன விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பார்த்து பார்த்து அவளுக்கு தலைவாரி விட்டு மேக்கப் பண்ணி விட்டு எல்லாமே பண்ணார். எல்லா விஷயங்கள்லேயும் அவர் அவருடைய முழு அதாவது கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
அதை அவர் வெளிப்படுத்தின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக செய்யாமல், அந்த சம்பிரதாயங்களில் ஒரு மரியாதை கொடுத்து அதை வந்து அனுபவித்து ரொம்ப சந்தோஷமாக ஆத்மார்த்தமாக சொல்லி கொடுக்க அவர் செஞ்சார். ஒரு நல்ல கணவரை தன்னுடைய மகள் தேர்ந்தெடுத்திருக்கிறா அப்படின்னு என்னுடைய தங்கைக்கும் தங்கை கணவருக்கும் எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ, பார்வையாளர்களாக உறவுக்காரர்களாக இருந்த அத்தனை பேருக்கும் இருந்தது. வெட்டிங் ப்ரப்போசலை, லவ் ப்ரப்போசலை ரீக்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ண கூத்து கும்மாளமும் அந்த இடத்துல இருந்தது. ஸோ ரோஸ் கொடுத்து அவர் திரும்ப ஒரு ப்ரப்போசல் பண்ணது, இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்புறம் தேங்காய் உருட்டி விளையாடக்கூடியது, தேங்காயை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதை எப்படி பலவந்தமாக எடுக்கிறது, அதுக்காக யார் விட்டு கொடுக்குறாங்க முதல்ல அப்படிங்கிறது தான். அந்யோன்யமான வாழ்க்கையில் எவ்வளவு தான் இடைஞ்சல்களும் பிரச்சனைகளும் நடுவில் வந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து எப்படி அந்த பிடிவாதத்திலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்வு இருக்கும். இதில் மாப்பிள்ளைக்காக பெண்ணு விட்டு கொடுக்குறதும் பொண்ணுக்காக மாப்பிள்ளை விட்டு கொடுக்குறதும் இந்த காமெடி கலாட்டா இது எல்லாமே கலகலப்பான ஈவெண்ட்டாக இருக்கும். இந்த சம்பிரதாயத்தில் மாப்பிள்ளையும் பொண்ணும் என்ஜாய் பண்ணுறதை விட சுற்றி இருக்கக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதுவும் மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த நிகழ்வெல்லாம் முதல் முறை பார்க்குறதுனால அவங்கெல்லாம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பண்ண மாதிரி ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் பார்த்து ரசித்து சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மாப்பிள்ளை கெட்டியமாக பிடிச்சி வச்சுருந்தார் அந்த தேங்காவை, அவளால் பிடிச்சி எடுக்கவே முடியல. ஆனால் இவ என்ன பண்ணாலோ தெரியல, ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அவள் ஏதோ சிக்னல் கொடுக்குறா, டக்குன்னு அவர் கையை ஃப்ரீயாக விட்டுட்டார். இதெல்லாம் பார்க்க ரொம்ப காமெடியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. என்னோட பொண்ணும் மாப்பிள்ளையும் எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், எதிர்காலம் சிறப்பாக அமையணும்னு அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.